Hello friends, வணக்கம் and welcome back to Good Text Mount 2 and movie segmentல ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ரெண்டு ஹாலிவுட் மூவிஸ் என்னங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் சைலன்ஸ். 2023ல தமிழ் டப்ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பொண்ணை கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு போற வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட்னால மிகப்பெரிய டிராபிக் கிரியேட் ஆகுது. அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு நினைக்கும் போது நம்ம கவர்மெண்ட் சொசைட்டிக்கு தெரியாம டாக் வச்சு மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல இன்ஃபெக்ட் ஆன டாகுனால மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, நம்ம கதையோட ஹீரோ இந்த நாய்க்கு கிட்ட இருந்து தப்பிச்சாரா, ஹீரோக்கும் பொண்ணுக்கும் என்னாச்சுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவி லைன்ஸ் கேட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆக்ஷன், எமோஷன், கிளைமேக்ஸ் படத்துல அட்டகாசமா இருக்கு. 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டா நீட்டா இருந்துச்சு. டெக்னிக்கலாவும் ஓகேஷான ஒரு நல்ல மூவி தான். பட் படத்துல நிறைய ஹை மொமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. நிறைய சீன்ஸ் ரொம்ப லாகிங்கா இருந்துச்சு. சர்வைவல் த்ரில்லர் டோன்ல தான் எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஜாம்பி மூவி ஸ்டைல்ல தான் இந்த மூவியோட நரேஷன் எக்ஸிகியூஷன் இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ரீசெண்ட் வாட்சான தமிழ் டப்டு ஹாலிவுட் மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா L47. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட D47 சொல்லி ரிலீஸ் ஆயிருக்கு. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸ்பானிஷ் டிராமா பயோபிக்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ டிரைவரா இருக்காரு. அவரோட சொந்த ஊர்லயே ஒரு டிரைவர் வேலை பார்க்க முடியல, பஸ் ஓட்ட முடியலன்னு பயங்கரமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட ஊருக்கு போகக்கூடிய ரோடு மட்டும் பயங்கர நேரோவா இருக்கும். அங்க வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லாததுனால நம்ம கதையோட ஹீரோ கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவுதான் பெட்டிஷன் போட்டாலும் வேலை நடக்கலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோ ஒரு பஸ்ஸை ஹைஜாக் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோ ஊருக்கு பஸ்ஸும் அடிப்படை வசதியும் நடந்துச்சா, இதை சுத்தி நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிராமா, சிஸ்டம், கவர்மெண்டோட பவர், டெமோக்ரஸி, கேபிட்டலிசம்னு சொல்லி எல்லாத்தையுமே கலந்து கட்டி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்பானிஷ் டிராமா மூவி. லைஃப் ஸ்டைல எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா சொல்றாங்க, இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கலா இருக்குங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு மூவி தான். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நீட்டா, சட்டிலா, கூலா அந்த கேரக்டராவே வாழ ரொம்ப ரியலா ட்ரை பண்ணியிருப்பாங்க. பிரதர்ஹுட்டை தாண்டி ஹீரோ நெய்பர்ஹுட்டுக்காக பண்ணக்கூடிய சம்பவம் இந்த படத்துல நோட்டபிளா தான் இருக்கு. ஒரு ஃபீல் குட் டிராமா ஸ்டைல்ல தான் இந்த படத்தை நரேட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. பயங்கர ஸ்லோவா மெலோடி டிராமா ஃபார்மேட்ல தான் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. படமே 2 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கும். பட் ஸ்லோவா ஸ்டெடியா கொண்டு போனா ஒரு டீசென்ட் வாட்சான பயோபிக்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். டெக்னிக்கலா நீட்டான மூவி தான். ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த 2 மூவில எந்த மூவி நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குவிக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on, love you all.